10 ஆண்டு காலம் அம்மா அவர்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அம்மா அவர்கள் ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவனே அவரை ஒதுக்கி வைக்கக்கூடிய புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றியும் அவதூறு பரப்புவது மட்டுமே தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அரசு மக்கள் விரோத அரசாக இருப்பதை இந்த நாடு நன்கறியும். இது பற்றியெல்லாம் எதுவும் பேசாமல் தினந்தோறும் பத்திரிகையாளர்கள் சந்திப்பு நடத்தி பத்திரிகையாளர் சந்திப்பு மூலமாக இந்த நாட்டு மக்களுக்கு அவர் என்ன சொல்ல வருகிறார் என்பது நமக்கு மட்டுமல்ல நாட்டு மக்களுக்கும் ஒன்றும் புரியவில்லை. 10 ஆண்டு காலம் அம்மா அவர்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு அம்மாவின் முகத்திலே முழிக்கக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவர் வர முடியாமல் புதுச்சேரி உள்ளிட்ட அவருடைய தோட்ட வீடுகளிலே தங்கிக் கொண்டு காலத்தை 10 ஆண்டு காலம் அவர் கழித்துக் கொண்டிருந்தாரு. அந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம்? அம்மா அவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதிலே 1000 அர்த்தங்கள் இருக்கும். அம்மா ஒருவர் தேர்ந்தெடுத்தால் அதிலே 1000 காரணங்கள் இருக்கும். அம்மா அவர்கள் ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவனே அவரை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைதான் தமிழகத்திலே நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட 10 ஆண்டு காலம் அடிப்படை உறுப்பினரிலிருந்து அம்மா அவர்களால் நீக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தொண்டர்களை பற்றியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற வெற்றி பாதையிலே அழைத்து சென்று கொண்டிருக்கிற கழக நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்து வருகிற புரட்சித் தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களை பற்றியும் அவதூறு பரப்புவது மட்டுமே தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறார். உங்களுக்கு நான் ஒன்றை நினைவுபடுத்துகிறேன். அம்மா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இங்கே இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய உழைப்பெல்லாம் என்ன ஆகுமோ? அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்கள்லாம் அகதிகளாகிவிட்டார்களோ, ஆதரவற்றவர்களாகிவிட்டார்களோ, தலைமையில்லாத தொண்டர்களாகிவிட்டார்களோ, மாலுமி இல்லாத கப்பலாகி பயணிக்கின்றார்களோ என்ற ஒரு சூழ்நிலையிலே தான் 2 கோடி தொண்டர்களுடைய சுதந்திரத்தை உறுதி செய்து சுதந்திர காற்றை சுவாசிக்க செய்தவர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள். அது மட்டுமல்ல, இந்த திருக்கோயிலுக்கு முன்பாக தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோயிலுக்கு முன்பாக நாங்கள் எல்லோரும் சொல்லுகிறோம், அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு இரட்டை இலை சின்னத்திலே நிற்க முடியுமா? மக்களை சந்திக்க முடியுமா? மக்களுக்கு சேவை செய்ய முடியுமா? மக்களுக்கு உழைக்க முடியுமா என்ற துன்பத்திலையும் துயரத்திலும் கண்ணீர் கடலிலும் தத்தளித்துக் கொண்டிருந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழக சாமானிய தொண்டர்களை எல்லாம் நாடாளுமன்ற உறுப்பினராக்கி, சட்டமன்ற உறுப்பினராக்கி, சேர்மன் ஆக்கி, உள்ளாட்சிகளை பதவி கொடுத்து, கூட்டுறவுகளை பதவி கொடுத்து, அம்மா அவர்களுடைய காலத்தை போலவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை மக்களிடத்தில் ஏற்படுத்தி இன்றைக்கும் பிரதான எதிர்க்கட்சியாக 75 சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு அம்மாவுடைய திருநாமத்தை சொல்லி, புரட்சி தலைவருடைய திருநாமத்தை சொல்லி இரட்டை இலையை மக்களிடத்திலே இன்றைக்கு கொண்டு சென்று சத்தமில்லாமல் சாதித்து காட்டிய சாதனை நாயகர், நலத்திட்ட நாயகர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார். இன்றைக்கு திமுகவுக்கு மனோஜ் பாண்டியன் அண்ணன் அவர்கள் மிகப்பெரிய ஒரு வழக்கறிஞர், ஒரு சட்ட ஞானம் படைத்தவர். அவர் இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு சென்றதற்கு எடப்பாடியார் தான் காரணம் என்று வாய்க்கூசாமல் பொய் பேசுகிறார் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்கள்.
அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு எங்களுடைய அரசியல் பயணத்தில் பல்வேறு நிலைப்பாடுகளிலே கருத்து வேறுபாடுகள் எல்லோருக்கும் இருந்திருக்கலாம். அதனால அதையெல்லாம் மறந்துதான் இங்கே சரவணன், மாணிக்கம், இங்கே தமிழரசன், உதயகுமார், இங்க இருக்கக்கூடிய திருப்பதி, இங்க இருக்கக்கூடிய அன்னபூர்ணா தங்கராஜ், ராமகிருஷ்ணன் எல்லோருமே ஒரே தீர்வு. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், அம்மாவின் ஆட்சி, புரட்சித் தலைவரின் ஆட்சி மீண்டும் இந்த தமிழகத்தில் இரட்டையரின் ஆட்சி, மக்களாட்சி மலர வேண்டும் என்று சொன்னால் புரட்சித் தமிழர் எடப்பாடி தலைமையில அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய வழிகாட்டுதலோடு நடைபெற வேண்டும் என்பது ஏகோபித்த ஒருமனதாக 2 கோடி தொண்டர்களுடைய முடிவு. இப்ப நாங்கள் என்ன கேட்கிறோம், டிடிவி தினகரன் அவர்களோடு இருந்த செந்தில் பாலாஜி, முன்னாள் அமைச்சர் பழனியப்பன், முன்னாள் அமைச்சர் வாத்து நடராஜன், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் தங்க தமிழ்ச்செல்வன், இங்கே மானாமதுரை சட்டமன்ற உறுப்பினர் மாரியப்பன் கனடி, அங்கே ராமநாதபுரத்தில் முன்னாள் மாவட்ட செயலாளராக அண்ணன் மரியாதைக்குரிய மண்டப முனியசாமி, இங்கே சிவகங்கையில முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் உமாதேவன், இங்கே இருக்கக்கூடிய மகேந்திரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், இவர்களில் எல்லாம் ஏன் உங்களை விட்டு விலகி வந்து விட்டார்கள்? அதற்கு ஏதேனும் ஒரு நாள் நேரத்தை ஒதுக்கி அதை பற்றி சிந்தித்தது உண்டா? செந்தில் பாலாஜி, தங்க தமிழ்ச்செல்வன், பழனியப்பன் போன்றவர்கள் எல்லாம் திமுகவுக்கு நீங்க வழி அனுப்பி வைக்கிற போது நீங்கள் ஏன் கவலைப்படவில்லை? ஏன் அது பற்றி சிந்திக்கவில்லை? உங்களை நம்பி 18 சட்டமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்து போட்டு இன்றைக்கு அரசியல் ஆதரவற்றவர்களாக, அரசியல் அனாதைகளாக அடையாளம் இழந்து நிற்கிறார்களே, அதை பற்றி ஏதேனும் நீங்கள் சிந்தித்தது உண்டா? உங்களை நம்பியே வாழ்க்கையை அர்ப்பணித்தாரே சென்னையிலே வெற்றிவேல் அவர்கள், இங்கே மேலூர் தொகுதியில அருமை அண்ணன் மேலூர் சாமி அவர்கள், 2 பேர்களும் இந்த மண்ணை விட்டு மறைந்து விட்டார்களே, அவர் தியாகத்தை பற்றி என்றைக்காவது நீங்கள் சிந்தித்தது உண்டா? அதற்காக நேரம் ஒதுக்கியது உண்டா? அது பற்றி தொண்டரிடத்தில் பேசியதாவது உண்டா? அவருடைய தியாகத்தை பற்றி நீங்கள் சொன்னது உண்டா?